பார்க்க போகிறது டீ கடையெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, கஜடா. அது எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது சாயங்கால நேரத்துக்கு ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸு. இது வரைக்கும் நம்ம குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த டீ கடை கஜராவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செய்யறதுக்கு இப்போ நம்ம 100 கிராம் சர்க்கரையை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது கூடவே வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காவும் நம்ம சேர்த்து பவுடர் ஆட்டம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சர்க்கரையை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் ஒரு முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம முதல்ல முட்டையை சர்க்கரையோடு சேர்க்கலாம்னா, சர்க்கரையும் முட்டையை சேர்க்கும்போது சர்க்கரையும் ஏலக்காவும் நல்லா தூளாகாது. அதனால் முதல்ல சர்க்கரையை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டையை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே பாருங்கள், இதே போல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ இதில் ஒரு 130 கிராம் மைதா எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஏன் இந்த பேக்கிங் சோடா செய்யறதுனாக்கா, அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உப்பியும் வரும், அதே சமயம் உள்ளேயும் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இந்த கொஞ்சமாக இதில் நம்ம பேக்கிங் சோடா நம்ம இதில் சேர்க்குறோம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை, அரிசி, ஏலக்காய், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவில் தண்ணி பத்தலை. இப்போ நான் தண்ணிக்கு பதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். பால் சேர்க்கும்போது நல்ல சாஃப்டாக இருக்கும், அதனால தான் இதில் பால் சேர்த்துருக்கோம். இப்போ மாவை நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் மாவு அப்படியே இருக்கட்டும்னு விட்டுடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மாவு நல்லா சூப்பராக உப்பி வந்திருக்குது. இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் கையில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் தேவைப்படுதோ அதே போல் சைஸை எடுத்து இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான ஹீட்டில் இருக்கணும். அதே போல் கேஸை நல்லா மீடியமில் வச்சுட்டு இதே போல் உங்களுக்கு என்னென்ன சைஸுக்கு வேணுமோ அதே போல் எடுத்து போட்டுக்கோங்க. கேஸை நம்ம ஹையாக வைக்கும் பொழுது வெளியில் வரைக்கும் வெந்திருக்கும், உள்ளே மாவு வேகாமல் இருக்கும். அதனால் கேஸை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு இதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா திருப்பி போட்டு இதை பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், அதிலே வீரல் விடுது. நம்ம வந்து வீரல்லாம் நம்ம போடவே இல்லை, அதிலே அழகாக வீரல் விட்டு வருது. பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குது. மேலே வந்து மொரப்பாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, அதே பக்கம் உள்ள அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் இந்த கஜ்ஜிரா ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை
ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.